ராபர்டோ கார்சியாவுக்கு ஒரு யோசனை வந்தது. வீடியோ கேம் தளத்தில் அவர் பணியாற்றியதால் இதை அவரால் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல யோசிக்க முடிந்தது. 2010ஆம் ஆண்டு வெளியிடவிருந்த ஐஃபோன் 4இல் இந்த முக்கியமான அமைப்பு வெளியானது. இது பொருத்தமாக ஃபேஸ் டைம் என்று அழைக்கப்பட்டது. தகவல் தொடர்புகளில் புரட்சியை ஏற்படுத்திய ஒரு அம்சம் இது. தொலைபேசி அழைப்பில் மற்றவர்கள் பேசுவதை கேட்பது மட்டுமல்லாமல் அவர்களை பார்த்தும் பேசுவதை சாத்தியமாக்கியது. ராபர்டோவின் முதல் குழந்தை பிறந்தபோது நேரில் வர முடியாத தனது மாமியாருடன் ஃபேஸ் டைம் அழைப்பு செய்தது தன் வாழ்க்கையில் மிகவும் பெருமைப்படக்கூடிய தருணங்களில் ஒன்று என்று அவர் நெகிழ்ச்சியோடு சொல்லுகிறார். அதற்கு பிறகு அவர் அழுததை தெளிவான ஆடியோவில் கேட்டோம் என்று பகிரும் கார்சியா, என் மாமியார் அங்கே இருப்பது போல உணர்ந்ததாக என்னிடம் சொன்னார். நாங்கள் ஃபேஸ் டைமை உருவாக்கிய போது அதைத்தான் குறிக்கோளாக கொண்டிருந்தோம் என்றார் மிகுந்த பெருமையோடு. ஃபேஸ் டைம் எவ்வளவு அற்புதமானதாகவும் அத்தியாவசியமானதாகவும் தோன்றினாலும் அதைவிட மிக நிறைவான அனுபவத்திற்கு தேவன் நம்மை ஆயத்தம் செய்திருக்கிறார். அது தேவனோடு கூட உள்ள இடைவிடாத ஃபேஸ் டைம். தேவனை பற்றி அறிந்து கொள்வது ஒரு காரியம், அவருடைய உண்மையான பிரசன்னத்தை அனுபவிப்பது அதிலும் சிறந்தது. தேவன் என்னோடு இருக்கிறார் என்று எனக்கு தெரியும் என்று நீங்கள் சொல்லலாம், உண்மைதான். ஆனால் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்கிறீர்களா? அவருடைய பிரசன்னத்தில் நிலைத்திருக்கிறீர்களா? அவரோடு பேசுகிறீர்களா? நிச்சயமாய் தேவன் தம்முடைய சிருஷ்டிகளுக்கு தம்மை வெளிப்படுத்த வல்லவர். உண்மையில் அவர் அறியப்பட விரும்புகிறார். நம்முடன் தொடர்பு கொள்ள பல வழிகளை அவர் வடிவமைத்துள்ளார். ஏனெனில் அவர் இல்லாமல் நம்மால் செயல்பட முடியாது என்பது அவருக்கு தெரியும். நம்மை அவரிடம் நெருங்கி வரும்படி அழைத்து அப்போது அவரும் நம்மிடத்தில் நெருங்கி வருவார் என்று நமக்கு வாக்குத்தத்தமும் தந்திருக்கிறார். Do you have face time with Jesus? இயேசுவோடு ஃபேஸ் டைம் செய்கிறீர்களா?